ஓம் ஸ்ரீ ஷீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது உங்களுக்கு கரடியான் நோன்பு. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் மாந்தர்களாய் பெண்களாய் பிறக்கிறதுக்கு தவம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பெண்ணுமே தான் எப்போவுமே தீர்க்க சுமங்கலியாக வாழணும் அப்படின்னு எல்லா பெண்களுமே ஆசைப்படுவாங்க. அந்த தீர்க்க சுமங்கலித்துவத்தை தருவதற்காக நிறைய பூஜைகள் விரதங்கள் எல்லாமே உண்டு. அதில் ரொம்ப முக்கியமான விரதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதத்தில் வருகிற கரடியான் நோன்பு அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு நோன்பு தான். மாசி கயிறு பாசி படியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் இந்த மாதத்தில் தான் எல்லாருமே தங்களுடைய திருமாங்கல்ய சரடை பெருக்கிக் கொள்ளுவாங்க. சரி, இந்த பூஜையை நாம் எப்படியெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் பலன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பூஜையை பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் பொதுவாக ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அந்த வகையில் இது வட சாவிரத்திரி விரதம், கர்கௌர் விரதம் அப்படின்னு சொல்லி வடநாட்டில் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் காமாட்சி விரதம், கரடியான் நோன்பு, இப்படியெல்லாம் நாம் அம்பாளை அன்னைக்கு கொண்டாடி மகிழ்ந்து நாம் வரங்களும் வளங்களும் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த இதில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார அடைன்னு செய்வாங்க. அதை வச்சு வெண்ணெயை வச்சு பூஜை பண்ணுறது தான் இதில் விசேஷம். இந்த பூஜையை நாம் எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படி கொஞ்சம் பார்க்கலாங்க. அன்னைக்கு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 14ஆம் தேதி 2025 அன்னைக்கு உங்களுக்கு இந்த நோன்பு வருகிறது. அன்னைக்கு நம்ம அதிகாலையில் எழுந்து நீராடி நீர் பூசி அவரவர்கள் குல வழக்கப்படி ஆடை உடுத்தி, கட்டாயம் புடவைதாங்க போடணும். நம்ம சுடிதாரோ மேக்ஸியோ நைட்டியோ அந்த மாதிரியெல்லாம் அணிய வேண்டாம். அதை கொஞ்சம் அந்த நேரத்தில் நாம் தவிர்த்திடலாம். காலை இருந்து மாலை வரைக்கும், அதாவது அந்த நோன்பு நேரம் வரைக்கும் நாம் உண்ணாமல் இருக்கிறது சிறப்பு. அப்படி முடியாதவங்க சக்கரவள்ளி கிழங்கு இல்லைன்னா கொஞ்சம் பழ வகைகள் கனி வகைகளை நாம் எடுத்துக்கலாம். சரடு கட்டி முடிஞ்ச பிறகு தான் நாம் சாப்பாடு எடுக்கணும். அதே மாதிரி எப்போ போல் நம்ம ஏகாதசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மோர், பால், மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் நாம் எடுத்துக்கக்கூடாது. மற்றபடி ஜூஸ் கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, உடல் விரதம் பார்த்திங்கன்னா அவரவர்கள் உடல் வயது வசதிக்கு ஏற்ற மாதிரி இருந்துக்கோங்க. ஆனாலும் இந்த விரதத்துக்கு கட்டாயம் கொஞ்சம் உண்ணா நோன்பு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். சரி, காலையில் எழுந்து நீராடி நீர் பூசி நாம் பூஜை ரூமெல்லாம் நம்ம முந்தின நாளே நம்ம தயார் பண்ணி வச்சுடுவோம். எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் நாம் ஏற்றி வச்சுடுவோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன நுனி வாழை இலையை எடுத்துக்கணும். அந்த நுனி இலையில் அந்த நுனி பகுதியில் தாம்பூலம் வைக்கணும். தாம்பூலம்னா வெத்தலை, பாக்கு, பழம், பூவு, ஒரு தேங்காய் இருந்தால் தேங்காய் இல்லைனாலும் பரவாயில்லை. அதற்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா இந்த கார அடை அப்படின்னு சொல்லப்படுகிற அரிசி மாவில் நாம் உப்பு போட்டு செய்கிறது கார அடை. அரிசி மாவில் நாம் உப்பு போடாத வெல்லம் கலந்து ஒரு அடை மாதிரி தட்டிக்கிறோம். கொழுக்கட்டை செய்கிறோம் இல்லையா, அதே மாவில் 4 காராமணி போட்டு செய்யணும். அது இனிப்பு அடை. உங்களுக்கு வீட்டில் எத்தனை பேர் இதுக்கு விரதம் இருக்கிறாங்களோ அத்தனை அடையை நாம் செஞ்சுக்கணும். நம்ம வீட்டில் 4 பேர், உங்கள் கணவன் குழந்தை அந்த மாதிரி எண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒரு அடை தான் இதில் ஒரு சிறப்பான விஷயம். அந்த அளவில் நாம் அடையை தயார் பண்ணிவிட்டு கூடுதலாக கொஞ்சம் அடைகளையும் தயார் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த நோன்பு சரடு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு மஞ்சள் கயிறு மாதிரி கடையில் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த சரடையும் அந்த வெத்தலை பாக்கு தாம்பூலத்தில் வச்சிடணும். இதுதான் நம்ம பூஜைக்கு உண்டான சாமான்கள், நமக்கு தேவையான விஷயங்கள். இதையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அந்த அடையை கையில் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு சின்ன ஓட்டை மாதிரி போட்டு அந்த ஒரு வெண்ணெய் வைக்கணும். நமக்கு அதில் வச்சுட்டு நாம் இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். உருக்காத வெண்ணையும் ஓர் அடையும் நான் நோற்றேன், ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடையை எடுத்து நாம் பிரசாதமாக சாப்பிடலாம். பூஜை எல்லாம் முடிச்சுட்டு நமக்கு கற்பூர ஆரத்தியெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடலாம். அதுக்கப்புறமா அந்த நேரம் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு அந்த நேரத்தில் நாம் அந்த திருமாங்கல்ய சரடை நம்மளே கட்டிக்கலாம். நமக்கு வசதி இருக்குன்னாக்கா வயசான பழுத்த சுமங்கலிகள், நம்ம மாமியாரோ இல்லை சொந்தக்காரோ அம்மாவோ இல்லை
இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க யார் வேணாலும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா கணவன் செய்யலாம். அதுவும் இல்லைன்னா நாமளே நமக்கு கட்டிக்கலாம். கிழக்கு அல்லது வடக்கு முகம் பார்த்து கட்டிக்கொள்ளலாம். தெற்கு மேற்கு பார்த்து கட்டக்கூடாது. அதே போல் அந்தந்த கிழமையில் திசா சூலம்னு ஒன்று இருக்கும். கிழக்கில் சூலம், மேற்கில் சூலம்னு எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா எல்லா கேலண்டர்லேயும். அது எந்த பக்கம் சூலம் இருக்கோ அந்த பக்கம். இப்போ இன்றைக்கி வந்து கிழக்கு இல்லை வடக்கு இந்த 2 திசையில் நம்ம பார்க்கலாம். அன்றைக்கி எந்த பக்கம் சூலமோ அந்த பக்கம் நாம் திரும்பி பார்த்து செய்யக்கூடாது. இவ்வளவு தாங்க விஷயம். உங்களுக்கு காலையில் எழுந்து விரதம் இருக்கணும். விரதம் முடிந்த உடனே இதை கட்டும்போது, இந்த சரடு கட்டும்போது சர்வமங்கள மாங்கல்யன்ற ஸ்லோகத்தை சொல்லி தான் நாம் இந்த திருமாங்கல்ய சரடியோ நோன்பு கயிறு சரடோ அவங்களுக்கு எது வசதியோ அதை செஞ்சுக்கோங்க. சில பேர் வந்து நோன்பு சரடு கட்டுவாங்க, சில பேர் வந்து திருமாங்கல்ய சரடு மஞ்சள் கயிறு மாதிரி கட்டிக்குவாங்க. அவங்களுக்கு என்ன வழக்கமோ அல்லது என்ன சௌகரியமோ அதை வைத்து நீங்கள் செஞ்சுக்கணும். சரி, இதை ஏன் இந்த அடையை நாம் செய்யணும், எதற்காக இந்த சரடு கட்டிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு தான் இந்த சத்யவான் சாவித்ரி கதைன்னு ஒன்று இருக்குது. இந்த சத்யவான் சாவித்ரி கதையை இன்னைக்கு நாம் கேட்பதும் அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்வதும் நிறைய புண்ணிய பலன்களை தரும். சாவித்ரி அப்படிங்கிறவ ஒரு பெரிய மகாராஜா. அவளுடைய மகள். அவள் காட்டு பக்கம் போகும்போது ஒரு மரம் வெட்டிகிட்டு இருக்கான். அவன் தான் சத்தியவான். அவன் அந்த மரத்தை வெட்டிகிட்டு இருக்கும்போதே இவளுடைய மனதை அவனுக்கு பறி கொடுத்துட்றா. உடனே அப்பாட்ட போய் சொல்கிறா, நான் இவரைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு இவரைத்தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது, என்னம்மா ஒரு விறகு வெட்டியை போய் கேட்குறியே, அதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்க. அதோட என்ன ஆகிடுதுனாக்கா நாரதர் வராரு. வந்த உடனே மகாராஜா அவனுக்கு ரொம்ப அற்ப ஆயுசு, அவன் 1 வருடத்திலேயே அவன் இறந்துடுவான், அதனால் உங்கள் பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறாரு. உடனே அவர் ரொம்ப திடுக்கிட்டு போயிட்டு வந்து பெண்ணுக்கிட்டையும் மனைவிக்கிட்டையும் கலந்து இப்படி சொல்கிறார், என்னம்மா மாதிரி நாரதர் கூட இப்படியெல்லாம் சொல்லியிருக்காருமா, உனக்கு நல்ல இடமா நான் பண்ணித்தரேன்னு எவ்வளவோ சொல்கிறாரு. ஆனால் சாவித்ரி விடாப்புடியா கல்யாணம் பண்ணால் நான் அவரைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அது அப்படின்னு சொல்லிடுறா. உடனே சரின்னு கல்யாணம் பண்ணிவிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு சாதாரண காட்டில் தான் ஒரு குடிசையில் தான் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாகவே சந்தோஷமாகவே இருக்கிறாங்க, சத்யவானும் சாவித்திரியும். ஆனால் சாவித்திரி என்ன பண்ணுறான்னாக்கா, சிவபெருமானை நோக்கி கௌரி தேவி என்னெல்லாம் பூஜைகள் செய்தாலோ அத்தனை பூஜைகளையும் அவள் செய்து தன்னுடைய தீர்க்க சுமங்கலித்துவத்தையும் மாங்கல்யத்தையும் பலப்படுத்திக்கிறதுக்காக அம்பாள் பூஜையை தினம் அங்கே செஞ்சுக்கிட்டே இருக்கா. அப்போ அவளுக்கு காட்டில் என்னெல்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் கொண்டு தான் அம்பாளுக்கு நேவேத்தியம் செய்கிறா. அங்கே வந்து கொஞ்சம் அரிசி நெல் கிடைக்கிது, அதில் மாவை ஆக்கிக்கிறா. அங்கே கொஞ்சம் காராமணி துவரம்பருப்பு இதெல்லாம் கிடைக்கிது, அதெல்லாம் அந்த மாவில் சேர்த்து அடை மாதிரி செஞ்சு தான் அம்பாளுக்கு அவள் வைக்கிறா. ஏன்னா காட்டில் அதுதான் அவளுக்கு கிடைக்கிறத ஒரு நைவேத்தியமாக வச்சுட்டு அவளும் அதை சாப்பிட்டுக்கிறாள். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற செடியிலேருந்து நாரெல்லாம் எடுத்து தோரம் மாதிரி ஒரு மஞ்சள் பூசி மஞ்சள் கயிறு மாதிரி அதையே அவள் அணிந்து கொள்கிறா. அதுதான் ஒரு மஞ்சள் கயிறு மாதிரியும் போட்டுக்கிறாள். இப்படி அவள் சந்தோஷமாக பூஜையிலையும் தன் கணவனை கவனிக்கிறதுலையுமே இருக்கிறாள். அவனுடைய அந்த இறக்கக்கூடிய நேரம் நெருங்கி வருது. அப்போ யம கிங்கரர்கள் யம பகவான்லாம் அங்கே வர்றது இவ கண்ணுக்கு தெரியுது. பொதுவாக யார் உயிரை எடுக்க வேண்டும் என்றாலுமே யம கிங்கரர்கள் யம தூதுவர்கள் தான் வந்து எடுப்பாங்க. ஆனால் அவங்க யார் கண்ணுக்குமே புலப்பட மாட்டார்கள் என்பது தான் நமக்கு ஒரு தெய்வீக நியதி இருக்குது. ஆனால் இவளுடைய அதீத புண்ணிய சக்தியால் அந்த யம தூதுவர்களும் கண்ணுக்கு தெரியுறாங்க, யம பகவானுமே கண்ணுக்கு தெரியுறாங்க. யார் அங்கே வந்ததுன்ட்டுன்னு அதட்டி கேட்குறா இவ. யம பகவான் அப்படியே அவர் ஆச்சரியமாறார், இந்த பொண்ணு கண்ணுக்கு நாம் தெரிகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இல்லைம்மா இந்த மாதிரி உங்கள் கணவன் இதாகிட்டார், நான் இந்த உயிர் நான் எடுக்கணும்னு கட்டாயம் முடியாது, அது நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது அப்படின்னு அப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னோடனே ரொம்ப சாந்தமாக பேசுகிறா. ரொம்ப ஆசையாக யம பகவான்கிட்ட பேசுகிறா. இல்லை நான் இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு வரம் கொடுத்துருக்கா அம்பா அப்படியெல்லாம் சொல்கிறா. அவருக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி போகுது. ஏன்னா அவர் நிறைய கேள்வியாக கேட்குறாரு. இவ அவ்வளோ அழகாக, அவள் சின்ன பொண்ணு தானே, ஒரு அழகாக குழந்தைத்தனமாக பதில் சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் யம பகவானையே போற்றி துதிகள் பாடுறா, ஸ்லோகம் சொல்கிறா, யம வந்தனங்கள் சொல்லும்போது அவர் ரொம்ப நெகிழ்ச்சி ஆகிடுறாரு. அம்மா இது என்னுடைய கடமை, சிவபெருமான் எனக்கு ஆணையிட்டு இருக்கிறார், இந்த உயிர்களை
எல்லாம் இந்த நேரத்தில் எடுத்துகிட்டு போய் வைக்க வேண்டியது தான் என்னுடைய வேலையைத்தான் நான் செய்கிறேன், என் வேலையை என்னை செய்கிறதுக்கு விட்டுடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அப்படியெல்லாம் முடியாது, எனக்கு என் கணவனுடைய உயிர் கட்டாயம் வேணும். சரிம்மா, நீ ரொம்ப அழகாக பேசுகிற, எனக்கு நீ உன்னை பார்த்து ரொம்ப திருப்தியாக இருக்குது, நீ வேறு ஏதாவது ஒரு வரத்தை கேளு, இதை விட்டுடுன. அதுக்கு தான் சொல்லுவாங்க, ஒரு புத்திசாலி மனைவி அமைஞ்சா அதை விட வேறு விஷயம் அந்த குடும்பத்துக்கு ஒன்றுமே தேவையில்லை அந்த ஆண்மகனுக்குன்னு சொல்லுவாங்க. இவன் என்ன பண்ணுறா சாவித்திரி, ரொம்ப சமயோஜிதமாக யோசிச்சுட்டு, நான் என்னுடைய வம்சம் தழைத்து என்னுடைய குழந்தைகள்லாம் சீரும் சிறப்புமாக இந்த ராஜ்யத்தை ஆள வேணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்டுடுறா. அப்போ ததாஸ்து அப்படியே கொடுத்துட்டேன், உடனே கொடுத்துட்றாரு அந்த வரத்தை. ஏன்னா நீ உயிரை தானே நீ கேட்க வேணான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு இவன் புன்முறுவலாக மெதுவாக சிரிக்கிறா. ஏமா சிரிக்கிற குழந்தைன்னு கேட்குறாரு. அப்படித்தான் யம பகவான் அவளை கூப்பிடுறாரு. அவர் கண்ணுக்கு அவள் குழந்தையாக தான் தெரியுறா. இல்லை, நான் என் வம்சம் தழைத்து இந்த ராஜ்யத்தை ஆள்றதுக்கு ஒரு குழந்தை வேணும்னா என் புருஷன் இல்லாமல் அது எப்படி நடக்கும் சுவாமின்னொன்னே இவளை பார்த்து அவர் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டு, சரிந்தா உன் கணவனை நீ வச்சுட்டு நீ ரொம்ப சந்தோஷமாருன்னு நிறைய வரங்கள்லாம் கொடுத்துட்டு போனதாக இந்த சத்யவான் சாவித்ரி கதை ரொம்ப சுருக்கமாக இவ்வளவு தான் விஷயம் உங்களுக்கு. அதனால தான் நாம் அந்த நேரத்தில் நாம் இந்த சத்யவான் சாவித்ரி அந்த விரதம் நம்ம இருக்கும்போது நமக்கு இந்த பலன்கள்லாம் கிடைக்கும். சரி, என்ன பலன்? தீர்க்க சுமங்கலித்துவம் கிடைக்கும், அம்பாளுடைய பரிபூர்ண ஆசி கிடைக்கும், சாவித்ரி தேவியுடைய அருளாசியும் கிடைக்கும். அன்னைக்கு நம்ம அவளையும் நினச்சி தானே இந்த கதையெல்லாம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லைங்க, பெண்கள் சுமங்கலித்துவம் இருக்கணும் அப்படின்னாக்கா சுக்கிர பகவானுடைய அருள் நிறைய வேணும். அதனால தான் வெள்ளிக்கிழமையான பெண்கள்லாம் நிறைய பூஜை பண்ணணும், இந்த மாதிரிலாம் பெரியவங்க நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. சுக்கிர பகவானுடைய ஆசி கிடைக்கும். ரங்கநாச்சியார் அங்கே ஸ்ரீரங்கத்தில் போயிட்டு நம்ம அங்கே தரிசனம் பண்ணலாம். விருத்தகிரீஸ்வரர் வித்தாம்பாளுடைய தரிசனமும் சிறப்பு. அது மட்டும் இல்லைங்க, பஞ்சமங்கல க்ஷேத்திரம்னு திருமங்கலக்குடின்னு கும்பகோணத்தில் இருக்குது. தீர்த்தம், விமானம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மங்களக்குடி, மங்கள தீர்த்தம், மங்கள விநாயகர் அப்படின்ற பேரில் இருக்கும். இந்த மாதிரி இடங்களெல்லாம் நாம் தரிசனம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் காமாட்சி விரதம் அப்படின்னு இதற்கு எதுக்கு பேருனா, காமாட்சியை கும்பிட்டாலுமே நமக்கு சுக்கிர சக்திகளும் வரும், அம்பாள் கருணை புரிந்து நமக்கு அருள் புரிவார். இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவரும் இதற்கு நேரமெல்லாம் அங்கே குறிப்பிட்டிருக்கு. இது மாலையில் வெள்ளிக்கிழமை வருது அப்படிங்கிறபடியால் அந்த நேரத்துக்குண்டான பூஜைகள் எல்லாம் நீங்கள் தயார் பண்ணிவிட்டு நீங்கள் சிறப்பாக இந்த பூஜைகளை எல்லாம் செய்து அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அம்பாள் காமாட்சியை வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகளில் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். மீண்டும் ஒரு முதல்ல நாம் காலையில் எழுந்துக்கிறோம், அந்த பூஜையெல்லாம் முடிக்கிறோம், நாம் இந்த அடைகளெல்லாம் தயார் பண்ணுறோம், கொஞ்சம் அடையை எக்ஸ்ட்ரா செஞ்சு வைக்கிறோம். நம்ம பூஜைக்கு உண்டான இந்த எத்தனை சரடோ அத்தனை சரடை நம்ம மருமகளோ மகளோ எல்லாருக்கும் வச்சுட்டு கூட அம்பாளுக்குன்னு 2 சரடம் எடுத்து வச்சிடணும். நம்ம வேணுங்கிறவங்க எல்லாரும் பூஜையை முடிச்சுட்டு ஒரு அடை சாப்பிட்டு மீதி இருக்கிற அடையை மறுநாள் காலையில் பசுமாட்டுக்கு கொடுக்கணும். அந்த பசுவினுடைய பூஜை முடிந்தால் தான் இந்த விரதம் நிறைவேறும். இது ரொம்ப முக்கியம். நாம் எழுந்துக்கிறோம், நாம் பூஜை பண்ணுறோம், நாம் விரதம் முடிக்கிறோம், நாம் அடை சாப்பிட்றோம், மஞ்சக்கயிறை கட்டிக்கிறோம், மறுநாள் காலையில் பசுமாட்டுக்கு கொடுக்குறோம், அம்பாளுக்கும் ஒரு சரடை அன்னைக்கு சாத்திடுறோம். இந்த அளவில் இந்த பூஜை இனிமையாக நிறைவு பெறுகிறது. ரொம்ப சுருக்கமான பதிவு, எளிமையான பதிவு. நன்றி, வணக்கம். இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள்.